அஜய், ஆர்சிபி அணி வீரர்கள் தற்போது மைதானத்திற்குள் நுழைந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். அது குறித்த விவரங்கள். நம் காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியும். தற்பொழுது வீரர்கள் விதான் சௌதா வளாகத்தில் இருந்து தற்போது மைதானத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, அந்த அணி வீரர்களுக்கு பின்னால் ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது வந்த வண்ணம் தற்பொழுது இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட காவல்துறையினருடைய அனுமதி மீறியும் கூட, குறிப்பிட்ட இடைவெளியை தாண்டியும் கூட தற்பொழுது ரசிகர்கள் அந்த மைதானத்துக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த மைதானம் எந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கான இலவச பாஸ்களையும் இணையதளம் மூலமாக வெளியிட்டிருந்த நிலையில்தான் அதனை மீறி தற்பொழுது ரசிகர்கள் அந்த மைதானத்துக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு அணியினுடைய வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த கர்நாடக அரசினுடைய அனுமதி, அந்த மிகுந்த வரவேற்பு அளித்து வந்த நிலையில் கூட தற்பொழுது இந்த சின்னசாமி மைதானத்துக்குள்ளேயே ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அஜய், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், அது குறித்த விவரங்கள். இந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்வுல ஆர்சிபி அணியினுடைய வீரர்கள், தற்போது இந்த கோப்பையை வென்றிருக்கக்கூடிய அந்த அணி வீரர்கள் மற்றும் கர்நாடக அரசின் சார்பில் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சரும் கலந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் இந்த போட்டியை காண வந்த பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக்கும் தற்பொழுது இந்த மைதானத்துக்குள் வந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. ஏற்கனவே ஆர்சிபி அணியில் விளையாடியிருந்த கிறிஸ் கெயில் மற்றும் ஏபி டிவிலியர்ஸும் இந்த கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. தற்பொழுது அணியினுடைய வீரர்கள் மைதானத்திற்குள் வருகை தந்திருக்கிறார்கள். மைதானத்திற்குள் வருகை தந்திருக்கக்கூடிய அணி வீரர்களை தற்பொழுது உற்சாகமாக பெங்களூரு ரசிகர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது பெங்களூர்ல அளிக்கப்பட்டு வருகிறது. கொட்டும் மழையையும் கூட பொருட்படுத்தாமல் ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது பெங்களூரு மைதானத்திற்குள் வந்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அனுமதியை மீறியும் தற்பொழுது உள்ளே வந்திருக்கிறார்கள். மிகுந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விதான் சௌதா வளாகத்திற்கு வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசலை காட்டிலும் தற்பொழுது மைதானத்திற்குள்ளேயும் ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலி எண்ணிக்கை என்பது 7ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் இந்த பலி எண்ணிக்கை உயர்க்கும் என்ற ஒரு அபாய நிலையும் தற்பொழுது ஏற்றிருக்கிறது. தற்பொழுது வீரர்கள் மைதானத்திற்குள் வருகை சென்று கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட்டங்கள் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கவிருக்கிறது. அஜய், மரங்கள், கட்டிடங்கள் மீது ஏறி நின்று ஆர்சிபி வீரர்களை ரசிகர்கள் வரவேற்று வருகின்றனர். அது குறித்த விவரங்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல இந்த வாகன அணிவகுப்பு என்பது ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த விதான் சௌதா வளாகத்திலிருந்து சின்னசாமி மைதானத்திற்கு வரும் வழியில் அந்த சிறிய இடைவேளை கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அந்த இடைவெளியில ரசிகர்கள் ஆர்சிபி அணி வீரர்கள் வரக்கூடிய அந்த வாகனத்திற்கு வெளியே நின்று உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதில் சில ரசிகர்கள் இந்த ஆர்சிபி கொடியை காட்டியும் ஆர்சிபி டி-ஷர்ட் அணிந்தும் ஆர்சிபி என ஆரவாரங்கள் கொண்டாடி அந்த ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது சில வீரர்கள் போக்குவரத்து காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டையும் அனுமதியும் மீறி பேருந்துகளின் மீது ஏறி ஆர்சிபி ரசிகர்களுக்கு கொடி ஆட்டுவது, கை கொடுப்பது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வராங்க. இது மாதிரியான சம்பவங்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே வாகன அணிவகுப்பு என்பது கர்நாடக காவல்துறையினர் ரத்து செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் அந்த கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி தற்பொழுது ரசிகர்கள் மிகுந்த உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட சற்றும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அஜய், அதே மாதிரி சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலியான நிலையிலும் அந்த ஆர்வத்தை ரசிகர்கள் காட்ட குறையாமல் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது குறித்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்கள்.
கிட்டத்தட்ட 17 ஆண்டுகால கனவு என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது ஆர்சிபியினுடைய இந்த கோப்பை கனவு. ஏனென்றால் 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து ஒரே அணியில் விளையாடி வரக்கூடிய ஒரே வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றிருக்கிறார். அவர் தொடர்ந்து 18 சீசன்களாக ஒரே அணியில் விளையாடி வருகிறார். கடைசியாக 2025 இந்த சீசன் வரைக்கும் ஒரே அணியில் விளையாடக்கூடிய ஒரு வீரர் என்ற ஒரு நிலையை பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதனாலேயே ரசிகர்களுக்கு என்பது மிகுந்த உற்சாகம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 17 ஆண்டுகளாக ஒரே அணியில் இருக்கக்கூடிய அதுவும் முன்னாள் இந்திய கேப்டன் என்ற ஒரு நிலையம் வென்றிருக்கிறது. இந்த ஒரு எதிர்பார்ப்பு 18வது சீசன்ல வெற்றி பெற்ற உடனேயே அந்த விராட் கோலியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் என்பதை நாம் பார்த்தோம். அந்த ஒரு எமோஷனை ரசிகர்கள் இப்ப வெளிப்படையாக காட்டி வருகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன் அப்படின்னா 18 சீசன்களாக ஒரு அணி கோப்பையை வெல்லாமல் 18வது சீசன்ல வெற்றி பெற்ற உடனே ரசிகர்கள் உற்சாகம் அடைந்து அந்த அணி வீரர்களுக்கு வரவேற்பை அளித்து வருகிறார்கள். இந்த ஒரு வரவேற்பு என்பது எதிர்பார்த்த என்பது என்றாலும் கூட இவ்வளவு ரசிகர்கள் வருவார்கள் என்பது எதிர்பாராத ஒன்றுதான் நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் கூட்டம் என்பது 20,000த்திற்கும் மேற்பட்ட ஒரு கூட்டமாக இருந்து வருகிறது. இந்த ஒரு கூட்டத்தை கர்நாடக காவல்துறையும் சரி கர்நாடக அரசும் சரி எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்திருந்தால் அதற்கான தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்கும். ஒரு பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளும் விட்டிருக்கும். இந்த அளவுக்கான ஒரு கூட்டம் கூடாது என்ற ஒரு நிலை இருந்த நிலையில தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. இதில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 7 பேர் வெளியாக இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய எண்ணிக்கை என்பது மிக மிக ஒரு குறைவான எண்ணிக்கையை தான் நாம் பார்த்துட்டு வரோம். இந்த கூட்ட நெரிசலுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகமாகவே இருந்து வரும். பலி எண்ணிக்கையும் உயரக்கூடும் என்ற ஒரு அபாய நிலையை தான் தற்பொழுது எட்டியிருக்கிறது. அஜய், இந்த ஆர்சிபி அணியோட வெற்றி கொண்டாட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? ஏற்கனவே இவங்க வழிகாட்டு நெறிமுறையில குறிப்பிட்டது போல இந்த கொண்டாட்டம் என்பது 5 மணிக்காக தொடங்கி ஒரு 6 மணிக்குள்ளேயே முடிவடைந்துவிடும் என சொல்லப்பட்டது. இந்த 1 மணி நேரத்திலேயே அந்த விதான் சௌதா அலுவலகத்திற்குள் சென்று அதன் பிறகாக சின்னசாமி மைதானத்திற்குள் வந்து சிறிது நேரம் கொண்டாட்டங்கள் ஏற்பட்டு ஒரு அதிகபட்சமாக ஒரு 6:30 மணிக்கு முடிந்துவிடும் என்பதுதான் கிரிக்கெட் வட்டாரங்கள் தரப்புல சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட சிலர் 8 மணி வரை இந்த கொண்டாட்டங்கள் என்பது இருக்கும் என சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தற்பொழுது சரியாக 5:30 மணிக்கு தற்பொழுது வீரர்கள் உள்ளே சென்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு கொண்டாட்டங்கள் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரங்களாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. முழுவதுமாக ஆடல் பாடல்கள் மற்றும் அணியினருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நிகழ்வு என்பது அதிகபட்சமாக ஒரு 8 மணிக்குள்ளாக முடிந்துவிடும் என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த கொண்டாட்டங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் தற்பொழுது சின்னசாமி மைதானத்தில் வந்திருக்கிறார்கள். ரசிகர்களும் வந்திருக்கிறார்கள். அங்கும் பெரிய கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பேசலாம் அஜய், இணைப்பில் இருங்க.